கடவுளே, இந்த பைத்தியக்காரி சொல்ல சொல்ல நம்ப மாட்டேங்கல. நான் வேற சுளுக்கு இருக்கு, அதனால சோறு பொங்க முடியாதுன்னு சொன்னது தப்பா போச்சே, தப்பா போச்சே. நீங்க படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. தலை வலிக்குதா, தலை வலிக்குதே. என்ன நடக்க போதா எங்க அம்மைக்கு? ரெடி ஸ்டடி 1 2 3. ஏமா ஏமா கை ஐயோ, இடுப்பு பக்கம் இருந்த சுளுக்கு கை பக்கம் போயிட்டு கைய பிடிக்க எல்லாரும். அம்மாடியா, எங்க அம்மைக்கு கை எலும்பு நொறுக்குது, சத்தங்க வர கேக்குவே. அம்மா காலு 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 காலு. சின்ன பொண்ணு, உன் மாமியாளுக்கு சுளுக்கு கையில இருந்து இப்ப கால் பக்கம் தாவிட்டு போல இருக்கு. கால்ல 2 தடவு. இக்க நல்ல வேலை சொன்னிய. இக்க காலை நல்லா பிடிச்சுக்கோங்க, நான் இப்ப வரேன். சுளுக்கு ஒரு இடத்துல இருக்கா, அங்க எங்க டான்ஸ் ஆடிட்டுல தெரியுது. வாயா. டேய், வேற எந்த இடத்துல எல்லாம் சுளுக்கு இருக்கு சொல்லுங்க, சீக்கிரம் எடுத்து விட்டுறதே. அடி பாவி, அங்கங்க வலிக்க அக்கக்காடு. கவலைப்படாதீங்க தே, இதுவும் சுளுக்குள்ள வேலையா தான் இருக்கும். அதுதான் இப்படி எல்லாம் வேலையை காட்டுது. நீ கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. என்ன கண்ணீரை விட்டு தொடங்க. இவ்வளவு உலக்கைய வச்சு உருட்டுன பிறகு சுளுக்கு அங்கங்க அக்கக்கா வலிக்குதா? அப்போ இதை விடப்படாது, இனிமே விடவே கூடாது. ஏத்தே, என்ன மன்னிச்சிருங்க தே, இதை தவிர எனக்கு வேற வேலையே தெரியல. தே, பழையபடி கம்பீரமா நீங்க சோப்பால உட்காரணும், இப்படி குறிஞ்சு கிடக்க கூடாது. அதுக்கு தான் நான் செய்ய போற வேலை. என்ன மன்னிச்சு மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க தே. அத அக்கக்கா கலத்தி எடுத்துட்டால, போற வேணத்தை மன்னிக்க. முதல்ல உச்சில ஆரம்பிச்சதான் உள்ளங்கால் வழியா சுளுக்கு வெளியே தெரிச்சு தென்னாவட்டா ஓடும். அப்போ சுளுக்கு எல்லாமே போயிட்டுன்னு சொல்லுங்க. ஆமா, சுளுக்கு எல்லாம் தொலைஞ்சிட்டு. முதல்ல உலக்கைய தூக்கி விட்டு தூர போடு. இதே அப்படிலாம் அந்த உலக்கைய பத்தி சொல்லாதீங்க. இந்த உலக்கனால தானே சுளுக்கெல்லாம் போயிருக்கு. காலைய பிடிச்சிட்டு இருக்க, காலை. நீ கையவா பிடிச்சிட்டு இருக்க?